தெரியுதா? எங்க தெரியுது? ஒரு தெருவு தாண்டியாச்சு. பெட்டியா? இப்ப குருவே அடுத்த தெருவையும் வெறுவெறுன்னு தாண்டுது. இப்ப வந்திருக்கணுமே வாசல் பக்கம். குருவே குருவே வந்துருச்சு. ஏன் குருவே பணப்பொட்டியை தூக்கிக்கிட்டு என்னை விட்டு ஓடலான்னு பாத்தீங்கல்ல? உங்க பேராசைக்கு பணப்பொட்டியா வரும், உரல் தான் வரும். மடையனே மடையனே, ஞான கண்ணுக்குத்தான் பற்றி தெரியும், கண்ணுக்கு தெரியாதப்பனே. எங்க உங்க ஞான கண்ணை திறந்து பாருங்க, தெரியுதா பாக்கலாம். குரல் இப்படியும் ஒரு பெட்டியா? பெட்டி இல்ல, இப்படியும் ஒரு உரல். இளவிச்சம் பழம். ஜெய் சம்பா. தே என்பதும் பூதவென்பதும் பிசாஸ் என்பதும் மனந்தா. ஐயோ ஐயோ ஐயோ, அவன் தான் ஏற்கனவே பயந்துருக்கானே, நீங்க பாட்டு பாடி வேற அவனை பயமுறுத்துடுமா? அம்மா ராமாயணத்தில் 4 வரி படிமா. அத்தவாரி படிச்சு வையே. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், வாய் கட்ட பிறகு வால்மீகி ராமாயணமா? ஆமா. ஏன் எங்க வயிற்றுச்சலை குத்திக்கிறீங்க? நாங்க வேதனை பண்றது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா? உங்க வேதனையில நான் கலந்துகிட்டா உங்க சங்கடம் குறைஞ்சிருமா? நான் ஒருத்தராவது சந்தோஷப்பட்டுக்கிறேன்டா. சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்க இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை அந்த பேயை ஓட்டுறேன். ஆள் அனுப்பி இருக்க மணிமந்திர பூசாரிக்கு 2ல 1 பாத்துறேன். அழிஞ்சு போவடா. இந்த பாரு, நான் சொல்றபடி கேளு, உனக்கு நல்லது. கால்ல வேலை முள்ளு குத்தி விண்ணு விண்ணு தெரிக்குதுடா, கோயில் வரைக்கும் போக முடியல. இந்த மாலையை கொண்டு போய் அம்மனுக்கு சாத்திட்டு வாடா. மாட்டேன், போக மாட்டேன். தேவி, துரையால ஒரு நல்ல காரியம் பண்ண முடியலையா? இந்த புஷ்ப மாலை எடுத்துட்டு போய் அம்மனுக்கு படைச்சிருக்கியாமா? அம்மனுக்கு தானே. ஒரு சமாச்சாரம் கேட்கணும் நான் நினைக்கிறேன். திருவண்ணாமலைக்கு தீபம் பார்க்க புறப்பட்டு போன தேவிக்கும் போய் திரும்பி வந்த இந்த தேவிக்கும் எவ்வளவோ மாறுதல் இருக்கிறத நான் உணர்றேன். ஒரு வார்த்தை பேசினா மறு வார்த்தை பேச தெரியாது அந்த தேவிக்கு. இந்த தேவி ஒரு வார்த்தை பேசினாலும் எதிராளிக்கு குடலெல்லாம் நடுங்குது, பார்வையில ஒரு உக்கிரம் தென்படுது. அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கலாமாமா? இயற்கையின் ஆயுள் கற்பகோடி காலம். அதோடு கணக்கு போடும்போது மனிதன் மிக மிக சாதாரணம். அப்படி இருக்க இயற்கையின் ரகசியங்களை பற்றி மனிதன் ஏன் கவலைப்பட வேண்டும்? பாத்தீங்களா அம்பாளுடைய மாலையை போட்டுக்கிட்டு போறதே? இப்பவாவது புரியுதா அவ பேய்தான்னு? குருட்டு கண்ணுகளுக்கு வைரத்தோட பிரகாசம் எப்படி தெரியும்? அதானே, என்னைக்குதான் என் வார்த்தையை ஒத்துக்க போறீங்க? நீ படிமா. ஜெய் ஜம்பா, அதே ஜம்பா, ஹரே ஜம்பா, ஹரே ஜம்பா. மந்திரம் தவறுகளா சொல்லாதே. காட்டேரி கருப்பா, சங்கிலி பாரா பாவடியே. தட்டை இங்க கொண்டா, எங்க குருநாதன் அங்கே வரமாட்டாரு. ஜெய்
சம்பா, ஆராதனை தட்டு வா. கொக்கென்று நினைத்தாயா கொக்கடவ? எல்லாரும் அம்பலம் நினைச்சியா? உன் பாச்சா இங்க ஒண்ணும் பலிக்காதா? எலும்பு கூட்டு பய எதை கண்டு கொக்கரிக்கிறான்? என்ன நடந்தது? என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரியலையா குருவே? புரியலையே. ஓ தட்டு வரவில்லையா? அது எப்படி வரும்? நீங்கள விட்டறிஞ்ச கல்லு மாதிரி விடுவிடுன்னு போய் அந்த அம்மாவை சுத்தி தொட்டு கும்பிட்டு இங்க வந்து நிக்கிறீங்க. என்னை விட இந்த உலகத்தில் ஒரு பெரிய மந்திரவாதி இருக்கின்றானா? உன்னுடைய பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் தேவி கிட்ட பலிக்காது. மரியாதையா உன் எரிவாள் சிஷ்யனை கூட்டிக்கிட்டு முடிஞ்சா திரும்பி பார்க்க ஓடு. உன் தேவிக்கு சக்தி இருந்தால் நாம் வைக்கக்கூடிய மோடி எடுக்க சொல். சிறுவா, என்னடா சிரிப்பு? நினைச்சேன் இந்த மாதிரி யாராவது உங்களை கூப்பிடுவாங்கன்னு. கூப்பிட்டாச்சு. டேய் மாங்கொட்ட தலையா, உன் தேவியை எங்கூட சவாலுக்கு வர சொல். உன்னுடைய சிறுபிள்ளை விளையாட்டுக்கு நான் அவசியமா? பெண் பிள்ளைத்தனமா மிரளாதே. இல்ல, மிரட்டுறேன். நான் பயப்பட மாட்டேன். நடுங்காம பேசு. நான் யாரு தெரியுமா? அத நீ உணர்ந்துட்டா ஞானி ஆயிடுவேன். சமாளிக்காதே. நாம் வைக்கக்கூடிய மோடி உன்னால் எடுக்க முடியுமா முடியாதா? இது கம்பளம் போது. நானா? பிரணவத்தை உச்சரித்து உச்சரித்து உறுதியடைஞ்ச உன்னுடைய மனசு ரொம்ப தெளிவானது. உன் சக்தி உனக்கே தெரியாது. சவாலை ஏற்றுக்கொள். அம்மா, தாயே, பராசக்தி, அகிலோக நாயகி, என் மாந்தையா, உன் சவாலை நான் ஏத்துக்கிட்டேன். டேய், நீ தோத்தாச்சுன்னா அங்கே ரத்தத்தை கட்டி சாவேன். நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் வைக்கக்கூடிய கரகத்தை நீ தூக்கி ஆடிவிட்டால் இனி இந்த மந்திரத்தை நான் விட்டு விடுகிறேன். அது மாத்திரம் பத்தாது, வேற ஏதாவது சொல்லு. என் ஆயுள் பரியந்த உனக்கு அடிமை. அது மட்டுமல்லடா, நீ கும்பிடுற காளிக்கு நான் பூசாரி. நீ வச்ச மோடியை நான் எடுத்து காட்டுறேன் பார். பிடித்தேன் விடமாட்டேன், ஏமாந்து விடமாட்டேன், 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 விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். நான் உங்க காலை விடவே மாட்டேன். அங்க போய் புடுறி. என்ன பெத்தாலே அம்பாள், அவ கால போய் புடுறி. என்ன மன்னிச்சிடுங்க அத்தா. இங்க விடுறி, அங்க போடி. அம்மன் கதை தெரியுமா உனக்கு? கால் கட்டவரிலே நின்னு புருஷன் கோச்சுக்கிட்டான்னு பஞ்சமா அக்கடிக்கு மத்தியில தவம் கிடந்தபடி சரஸ்வதி லட்சுமியும் சாமர வீசுற சத்திடியாவ. அங்க போய் கண்ணத்துல போட்டுக்க. ஏண்டி மஞ்சளா பூசிக்கிற, கடமா வாசிக்கிற, தப்பு போட்டுக்கடி. புத்தி வந்ததா? வந்ததத்தா. குட்டிவிய முடி. இனிமே நீங்க சொல்றபடி எல்லாம் கேட்பேன். நான் ஒழுங்கா இருப்பேன். நிஜமாவா? நிஜமா. நேரா வீட்டுக்கு போய் தேவி கிட்ட மன்னிப்பு கேளு. ஓடு. அம்மா தேவி, நானும் அம்மாவும் உனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துட்டோம். அதெல்லாம் தப்புன்னு இப்ப நல்லா உணர்ந்துகிட்டோம். இனிமேலும் அம்மாவை சோதிக்காதம்மா. நல்ல சக்திகளை யாராலும் தடை செய்ய முடியாது. கதிரவனின் ஒளியை, காற்றின் வேகத்தை, ஜீவநதியின் பிரவாகத்தை யாரால் தடுக்க முடியும்? நல்லதை சிந்திக்கட்டும், நல்லதையே பேசட்டும். தேவி, 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 என்ன மன்னிச்சிடுமா? அஞ்சுமா, நான் பேசுறேன். என்னங்க, எனக்கு பேச்சு வந்துருச்சு. ரங்கா, ரங்கா. தேவி, எல்லார் கண்ணுக்கும் குடுமையா தெரியற நீ, என் மகன் கண்ணுக்கு மட்டும் ஏமா பயங்கரமா தெரியுற? மடியிலே கனம் உள்ளவனுக்கு வழியிலே பயம், மனசிலே மாசு உள்ளவனுக்கு வாழ்நாளெல்லாம் பயம். திருவண்ணாமலைக்கு தேவி அழைச்சிட்டு போனதுல இருந்து திரும்பி வந்தது வரைக்கும் நடந்ததில்லை. செய்த தவற நினைச்சு நினைச்சு கண்ணீர் வடிச்சாங்க. நந்துதுரை, என்னடா நடந்தது? சொல்லுண்டா. சொல்லுடா கண்ணு, இனியும் மறைக்காதடா. தம்பி, உனக்காக நாங்க பட்ட பாட்டையெல்லாம் நினைச்சு பாருடா. என்ன நடந்தது சொல்லியா? என்னமோ நடந்தது, அத பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. அம்மா தேவி, அவன் என்ன தவறு செய்திருந்தாலும் அவனை மன்னிச்சிருமா. விதி வலிது, ஊழ்வினையை யார் வெல்ல முடியும்? இருந்தாலும் இது ஒரு கடைசி முயற்சி. அருவிக்கரையிலே ஒரு ஆசிரமம் இருக்கு. அங்க ஒரு இளம் சன்னியாசினி உலகத்தின் நன்மைக்காக தவம் இருக்கா. அங்க அழைச்சிட்டு போங்க. உண்மையை அவகிட்ட சொல்லட்டும், வருந்தட்டும், திருந்தட்டும். வேண்டாம், உங்ககிட்ட இருக்கட்டுமா?